வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவு. இன்று எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாள். எம்ஜிஆர் பற்றி பல விஷயங்கள் நம்ம சேனலில் பேசியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். மிக மிக யாருக்குமே தெரியாத விஷயங்கள் எல்லாம் பேசியாச்சு. ஆனால் இன்றைக்கி எந்த விஷயம் பேசலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, இன்றைக்கி சூழ்நிலைக்கு, இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு தகுந்த ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதனுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரி. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜிஎஸ்டிங்கிற பேரில் மக்களை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் அரசாங்கம். அரசாங்கத்துக்கு வரி முக்கியம்தான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வரி இருந்தால்தானே அரசாங்கம் நடத்த முடியும். ஆனால் வெளிநாடுகளில் எல்லாம் இவர்கள் டேக்ஸ் பேஸ்டு எக்கனாமி, டேக்ஸ் பேஸ்டு இதைத்தான் பண்ணுறாங்க. அதாவது வெறும் வரியை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதற்காக நீங்கள் எதுக்கு வரி விதிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அம்பானிக்கும் அதானிக்கும் 20,000 கோடி 10,000 கோடி அப்படின்னு எலெக்ஷன் டைமில் அவங்ககிட்ட தேர்தல் நன்கொடையை வாங்கிட்டு அவர்களுக்கு மட்டும், உலகமாக கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் பல சலுகைகளை அறிவிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஏழை மக்களையும் நடுத்தர மக்களையும் வரி என்ற பெயரிலே இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம். இதுக்கு துணை யாருன்னு கேட்டிங்கன்னா, பழி முழுவதும் மத்திய பாஜக அரசாங்கத்து மேலே போகுது. துணையாக நிற்பது ஸ்டாலின் அரசு. ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று வச்சு 2 பேரும் கூட்டு சதி பண்ணி மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை மத்திய மாநில அரசாங்கங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஜிஎஸ்டியால் மக்கள் தவிக்கக்கூடிய பல இடங்களில் பார்த்துட்டோம். போராட்டம், நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது நீங்கள் எவ்வளோ வரியில் உங்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நம்மளாலே புரியாது. அந்த மாதிரி வரியை சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த வரி விதிப்பை எம்ஜிஆர் எப்படி கையாண்டார்? ஏழைகளை வரியிலிருந்து எப்படி காப்பாற்றினார்? ஏழைகளுக்கு ஆதரவாக வரிகளை அவர் எப்படி செஞ்சார்? அப்போ தான் அந்த கூட்டத்துக்கு புத்தி வரும். ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா அந்த பாஜகக்காரங்கள்லாம், இவர் அண்ணாதிமுகக்கார மனுஷன், ஏன்னா பேசிக்கலாக மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன், ஒரு ஏழைகளுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறேன். அதில் எங்கே இருக்க அரசியல்? முதல்ல உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லி முதல்ல வரி விதிப்பை மாற்ற சொல்லுங்கள். கூட்டு களவாணி இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மக்கள் ரத்தத்தை உறிஞ்சிறீங்களா? அதனால் உங்களுக்கெல்லாம் புத்தி வரணும், உங்களுக்கெல்லாம் தெரியணும்னு ஒரு மாமனிதர் ஆட்சி செய்யும்போது ஏழைகளை எப்படி கடுமையான வரியிலிருந்து காப்பாற்றினாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் 2 ஜீவங்களும். அதற்காகத்தான் இந்த சிறப்பு பதிவை போடுறோம். அதனால் எம்ஜிஆர் எப்படி வரிகளை கையாண்டார்? உங்களை மாதிரியா முட்டாள்தனமாக பண்ணார்? எப்படி ஏழைகளை மட்டும் வரியிலிருந்து காப்பாற்றினார்? நடுத்தர மக்களை பாதிக்காமல் எப்படி வரி போட்டார்? இந்த விஷயத்தை எல்லாம் பேசுவதற்காகத்தான் இந்த சிறப்பு பதிவை இன்று ஜிஎஸ்டிக்கு எதிராகவும் எம்ஜிஆர் அவர்கள் வரியை எப்படி கையாண்டாருங்கிறத இந்த தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவை இன்று பதிவு செய்கிறோம். எம்ஜிஆர் நினைவு நாளான இன்று எம்ஜிஆருக்கு கொடுக்கும் அஞ்சலி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் இந்த சிறப்பு பதிவு பல விஷயங்களை உணர்த்தும் என்ற நம்பிக்கையில் இந்த சிறப்பு பதிவை பதிவு செய்கிறோம். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் அவர் மிக மிக ஏழை, மிகவும் ஏழையான ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தவர். அதாவது 1977 எம்ஜிஆரின் அதிமுக ஆட்சியை பிடிச்சது. ஆட்சியை பிடிச்ச உடனே முதல்ல அவர் மந்திரி சபை கூட்டத்தை நடத்தினார். எல்லா மந்திரிகளும் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த மந்திரி சபை கூட்டத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம், எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, குழந்தை பருவத்திலே, இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குறேன், குழந்தை பருவத்திலே சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்ட மனிதர்கள், மந்திரிகள் இதில் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். யாருமே கையை தூக்கலை.
அப்போ எம்ஜிஆர் சொன்னார், யாருமே கையை தூக்கலை. அப்படின்னா நீங்கள் குழந்தை பருவத்தில் ஓரளவு சாப்பாடுனால உங்களுக்கு உணவு நன்றாக கொடுக்கக்கூடிய ஒரு வசதியான குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஒரு இளமை பருவத்தில், குறிப்பாக குழந்தை பருவத்தில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்ட ஒரு குழந்தையாக தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால் குழந்தைகளோட பசி என்னன்னு எனக்கு தெரியும், ஏழைகளின் பசி என்னங்கிறது எனக்கு தெரியும். எல்லோர்ட்டையும் இன்று முதலமைச்சராகிவிட்டேன். இதை சொல்வதில் எனக்கு கூச்சமில்லை. படிக்க வேண்டியவன் நான் ரெண்டாவது மூணாவது தான் படித்தேன். காரணம் வசதி இல்லை. வசதி இல்லாததுனால என்ன அந்த இளம் பருவத்தில், அதாவது 6 வயசு 7 வயசில் எந்த பள்ளியில் நான் படிக்கணுமோ அந்த பள்ளிகளுக்கு முன்னாடி இருந்து ஐஸ் விற்றேன். குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஐஸை நான் விற்றேன். அப்போ என் வயசு உள்ள குழந்தைகள்லாம் வந்து அந்த ஐஸை வாங்கி சாப்பிடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் நாமும் ஒரு ஐஸை சாப்பிட்லாங்கிற எண்ணம் வரும். ஆனால் நான் சாப்பிட முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஒரு ஐஸு 2 ஐஸுன்னு நான் சாப்பிட்டுட்டேன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு பற்றாக்குறை வந்துடும். அதனால் என்னுடைய ஆசையெல்லாம் அடக்கி கொண்டு என் வயது குழந்தைகள் அந்த ஐஸை சாப்பிடும்போது நான் என்னுடைய ஆசையை அடக்கி கொண்டு, காரணம் எங்களுக்கு வயிற்று பசின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நான் சாப்பிடாமல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பள்ளிகளை அந்த பள்ளியை பார்க்கும்போது நம்மளும் இதில் படிக்கலாமே அப்படிங்கிற ஆசை வரும். ஆனால் என்னுடைய வறுமை என்னை தடுத்தது அப்படின்னு குழந்தை பருவத்தில் தான் எப்படி இருந்தோங்கிறத எம்ஜிஆர் பதிவு செஞ்சார். எல்லா மந்திரிகளும் அசந்துட்டாங்க. இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாரா? இவ்வளவு கஷ்டத்தில் எம்ஜிஆர் இருந்தாரா? சரி, ஐஸ் எல்லாம் விற்றுட்டு ஒரு நாள் அவங்க அம்மாட்ட போய் காசை கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, 3 ஐஸுக்கான பணம் குறையுது. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, என்னடா 3 ஐஸை நீ சாப்பிட்டையான்னு. அப்போ அவர் சொன்னார், நான் சாப்பிடல, ஆனால் அந்த ஸ்கூலில் நான் விற்கும்போது அந்த பள்ளிக்கூட வாசலில் 2-3 ஏழை மாணவர்கள் ஐஸு சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுக்கலாம், என்கிட்ட காசு இல்லை. 3 பேர்த்துக்கு நான் இலவசமாக 3 ஐஸ் கொடுத்தேன். 5 பறிச்சு. அப்போ கூட இருந்த சக்கரபாணி, என்ன நீ நம்மளே சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நீ ஓசியில் கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போது எம்ஜிஆர் தாயார் சக்கரபாணியிடம் தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னார், நீ அவனை திட்டாத. அதாவது வறுமையில் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு இயற்கை குணம் அவனுக்கு இருக்குது. அவன் சாப்பிடாமல் அந்த ஐஸ் 3 ஐஸையும் அவன் சாப்பிட்டது தான் நம்ம அவனை சத்தம் போடலாம். ஆனால் சாப்பிட விரும்பி ஏழை குழந்தைகளுக்கு அதை கொடுத்தாங்க. அந்த நல்ல குணம் இருக்கிறதுனால வருங்காலத்தில் இவன் மிகப்பெரிய ஆளாக வருவான் இந்த நல்ல குணத்துக்காகவே அப்படின்னு பதில் சொன்னார். ஸோ அப்படி குழந்தை பருவத்திலே ஐஸை விற்று தான் கூட ஒரு ஐஸை சாப்பிடாம, ஆனால் 2-3 ஏழை குழந்தைகள் இருக்கும்போது அவங்களுக்கு அதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இயற்கையே உருவாச்சு. அடிப்படையில் அவர் ஏழையாக இருந்ததால் ஏழைகள் மீது அவருக்கு அந்த கருணை கடைசி வரை இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் 77 வந்த உடனே சத்துணவு வைக்கணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் திட்டத்தை கொண்டு வந்தார். அதிகாரிகள் சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சாப்பாடு போடுறது சாதாரண விஷயம் இல்லையே அப்படிங்கும்போது, இல்லை இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா நான் குழந்தையாக இருக்கும்போது பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கேன். குழந்தைகளாக இருப்பவர்களின் பசியின் வலி என்னங்கிறது எனக்கு தெரியும். அந்த வழியை தமிழ்நாட்டில் இருக்கும் எந்த ஒரு குழந்தையும் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் சொல்கிறேன், உடனடியாக சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துங்க என்று சொல்கிறார். அதிகாரிகள் சொல்கிறாங்க, சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தினா நமக்கு நிதி பத்தாது, மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கணும் அப்படின்னா நான் போய் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு டெல்லிக்கு போகிறார் சத்துணவுக்கு இது கேட்குறதுக்கா. அப்போ இங்கே மன்மோகன் சிங் ஒரு முக்கியமான பதவியில் இருக்குது. அதனால் மன்மோகன் சிங்கை போய் பார்த்து, ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கும் கிராமத்தில் இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு, ஏன்னா
இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலை வேறு. இன்றைக்கி வந்து நல்ல எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது. ஆனால் 77 வறுமை அதிகமாக இருந்தது. கிராமத்துலலாம் நிறையா பஞ்சம் இருந்து நிறையா சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவர் போய் சொன்னார் மன்மோகன் சிங்கிட்ட, சத்துணவுன்னு ஒன்று கொண்டு வரேன்னு. சிரிக்கிறார் அவர். இது என்ன திட்டம், முட்டாள்தனமான திட்டம் அப்படிங்கிறாரு மன்மோகன் சிங். அப்போ எம்ஜிஆர் நினைச்சார், நம்ம 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கோம், அவர் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேதைன்னு சொல்கிறாங்க, வெளிநாடுகள்லாம் போய் பொருளாதாரத்தை படிச்சுட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் பொருளாதாரத்தை படித்த ஒருத்தரால் நம்ம கிராமங்களில் ஏழை குழந்தைகளுடைய பசியுடைய கொடுமை தெரியலையே, இவங்க இத்தனை புத்தகம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இல்லை நான் அந்த திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வரணும், அப்படியானால் மத்திய அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு எந்த நிதியும் கொடுக்க முடியாதுங்கிறார். அப்போ எந்திரிக்கிறார் அங்கேருந்து, பரவாயில்ல எல்லா பணத்தையும் எங்கள் மாநில அரசுலேருந்து நான் கொடுத்துக்கிறேன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். எந்திரிச்சு வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு எப்படியாச்சும் கடனாவது வாங்கி இந்த திட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அதன் பிறகு தான் சத்துணவு திட்டம் அவர் கொண்டு வந்தார். சத்துணவு திட்டம் அவர் கொண்டு வந்ததுக்கு காரணமே ஏழைகள்னால் என்ன, ஏழைகளுக்கு உரிய பிரச்சனைகள் என்ன, ஏழைகளின் பசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்து அந்த திட்டம் நடத்துகிறாரு. இடையில் ஒரு தடவை மறுபடியும் வேறு ஒரு விஷயத்துக்காக கூட்டத்துக்கு போகிறார் டெல்லிக்கு. அப்போ மன்மோகன் சிங் கேட்குறாரு, என்ன சிரிச்சுக்கிட்டே என்னாச்சே உங்கள் சத்துணவு திட்டம்னு. உடனே அங்கே காஃபி எல்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த காஃபி எடுத்து குடிக்க போனவர் அப்படியே கீழே வச்சுட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். என்ன வேதனைன்னா, இவ்வளவு பெரிய மன்மோகன் சிங்குக்கு ஏழைகளின் பிரச்சனை தெரியலையே அப்படின்ட்டு தான் வெளியில் வந்தார். 2000 ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள், ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள், நீங்கள் நடந்து போகிறீர்கள். அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள். அதற்கப்புறம் அவர் இறந்து 2013 வரை மன்மோகன் சிங் ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதாரத்து மேதைக்கு 2013 அவர் இறந்து 26 வருஷம் கழித்து தான் புத்தி வந்தது. அறிக்கை விட்டார், சத்துணவு திட்டம் மிகச்சிறந்த திட்டம் அப்படிங்கிறத நான் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அறிக்கை விட்டார். ஆக ஒரு பெரிய தத்துவ மேதைகள், பொருளாதார மேதைகள் எல்லாம் வந்து பொருளாதாரத்தை பார்க்கும் நோக்கமே வேறு. இன்றைக்கி இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவங்க பார்க்குற நோக்கம் வேறு. ஆனால் எம்ஜிஆர் போன்றவர்கள் பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, திட்டங்களை பற்றி தெரியாது, ஆனால் அடிமட்டத்தில் இருக்கும் ஏழைகளின் பிரச்சனைகளுக்கு வந்து தெரிந்த ஒரு தலைவர். அதனால தான் இன்றைக்கி ஏழைகளுக்கு ஆதரவாக, ஏழை குழந்தைகளுக்கு ஆதரவாக அவர் பேசினார். இதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகள்னால் அவங்களுக்கு வந்து எந்த வரியும் போடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். இவர்களெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், தங்கத்தட்டில் பிறந்தவங்க, கரண்டியில் சாப்பிட்டவங்க, இவங்களுக்கு ஏழைகள். ஆனால் எனக்கு என்ன பெரியதுன்னா, மோடி அவர்கள் சாதாரண டீ வித்தவர் தானே, அவருக்கு ஒரு ஏழைகளின் பிரச்சனை என்னங்கிறது அவருக்கு தெரிய வேணாமா? இப்படியா வரியை போடுறது? அதுக்கு பிரச்சனைக்கு வர எப்படி வரி போடுறாங்க பாரு. எனக்கு என்னை பொறுத்தவரை பணக்காரனுக்கு போடுற வரியை நான் பெருசாக இருக்கேன். அடிமட்டத்தில் இருக்கிறவனை நீ தொடவே கூடாதில்ல. பேங்க்கில் போட்டு 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் 1000 ரூபா கூட வைக்காத ஒரு விவரம் இருக்கானா, அவன் படி ஏழையாகத்தானே இருப்பான். இறக்கமே இல்லாமல் 200 ரூபா பிடிக்கிறான். சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க ஏடிஎம்க்கு 1000 ரூபா, அந்த பென்ஷன் வாங்குறவங்க ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்க போகிறாங்க. அவன் பணத்தை அவன் எடுக்கிறான். ஆனால் அந்த பணத்துக்கு ஒரு வட்டி மாதிரி போட்டு ஒவ்வொரு 1000 ரூபா எடுத்தால் அதுக்கு 20 ரூபா 30 ரூபான்னு நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கே ஏதோ அவன் நமக்கு பணத்தை ஓசியாக கொடுக்குற மாதிரி வரியை போடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் வரி, எல்லாத்துலேயும். புற்றுநோய் வரி, புற்றுநோய்க்கு இது போடுறீங்களா மருந்து வரி, செத்ததுக்கப்புறம் எரிக்கிறீங்களா வரி, எல்லாத்துலேயும். நமக்கு தெரியாது எல்லா ஏழைகளும் எவ்வளவு ஒவ்வொன்றிலையும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுறான் கிராமத்தில் சாதாரண ஆள், ஜிஎஸ்டி. ஒரு ட்ரெயினுக்கு புக் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி.
நமக்கு தெரியாமலேயே உறிஞ்சி கொண்டிருக்கிறது. அதுவும் ஏழை மக்களை ரொம்ப உறிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கே தாங்கள் அவர்களுடைய பணம் அரசாங்கத்தால் திருடப்படுகிறது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த வரி விகிதங்கள் வந்திருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அதை எப்படி பிரித்து பார்த்தாருன்னா, ஒரு தடவை அவர் ஆட்சியில் இருக்கும்போது, நான் அதை பல தடவை சொல்லியிருக்கேன், பஸ்ஸு போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போய் கொண்டு இருந்தது. அப்போது தான் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, போக்குவரத்து துறை அதிகாரிகள் 10 பைசா கூட்டணும் அப்படின்னாங்க. 10 பைசா டிக்கெட்டை கூட்டணும்னாங்க. அப்போ அதிகாரிகள் மட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. உடனே என்ன பண்ணாங்க, 10 பைசா கூட்டணும்னு சொல்லி கோப்புகள் ரெடியாகி முதலமைச்சரின் அனுமதிக்காக போகுது. எம்ஜிஆரிடம் காத்துக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, போக்குவரத்து துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் எல்லாரும் சிஎம் கையெழுத்து போட்டுருவார். எல்லாருமே சொல்லிட்டோம், கூட்டித்தான் ஆகணும் அப்படின்ட்டோம், வந்துடும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைல் எம்ஜிஆர்கிட்ட போகுது. எல்லா விஷயத்திலையும் எம்ஜிஆர் ஃபைலில் என்ன பண்ணுவார், அவருடைய பிஎஸ் அவருக்கு இருக்கக்கூடிய செயலாளர்களை கூப்பிட்டு என்ன இந்த ஃபைலில் என்ன முடிவு எடுக்கலாம், எது ரைட்டுன்னு கேட்பார். ஆனால் இந்த ஃபைலில் மட்டும் எதுவுமே கேட்கல. எம்ஜிஆர்கிட்ட இருந்து ஃபைல் வந்துடுச்சு. இவங்க கேட்குறாங்க, அவங்க தனி செயலாளர்கிட்ட, முதலமைச்சர் தனி செயலாளர்கிட்ட, சார் உங்கள்கிட்ட கேட்டாரா, என்கிட்ட எதுவுமே கேட்கலையே, ஆனால் ஃபைலில் கையெழுத்து போட்டார் வருது, அப்போ ஒத்துக்கிட்டு இருப்பார் சார்னு வர்றாங்க. அவர் திரும்பி வரும்போது உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு எழுதி கையெழுத்து போடுறாரு. உடனே அத்தனை செயலாளர்களும் ஒன்றா சேர்ந்து சிஎம்மை போய் பார்ப்போம், நஷ்டத்தில் போகுது கேட்கணும் அப்படின்ட்டு அவர் போய் பார்க்குறாங்க. சார் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க வேணான்னு சொல்லி. ஆமாம் போட்டேன். இல்லை சார் நஷ்டத்தில் போகுதுன்னா அரசாங்கத்திலிருந்து போக்குவரத்து துறைக்கு சப்சிடியாக கொடுங்க. சப்சிடினா அதுக்கு நஷ்ட ஈடாக நம்ம அரசாங்கத்து பணத்திலேருந்து கொடுங்க. இல்லை சார் 10 பைசா உங்களுக்கு சாதாரணம், ஒரு ஏழைக்கு 10 பைசாங்கிறது மிகப்பெரியது. எவையா பஸ்ஸில் போவான் சொல்லு, நீங்கள்லாம் காரில் போவீங்க, நான் காரில் போகிறேன், பணக்காரன் காரில் போகிறான், பெரிய பணக்காரன் சொகுசு காரில் போகிறான், இல்லை நடுத்தர பணக்காரன் சாதாரண காரில் போகிறான், அதை விட இருக்கக்கூடியவன் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவன் 2 வீலரில் போகிறான், மோட்டார் சைக்கிள், அதுக்கும் கீழே இருக்கிறவன் சைக்கிளில் போகிறான். இது எதுவுமே இல்லாத ஏழை தான் பஸ்ஸில் போகிறான். உனக்கு 10 பைசா அதிகம், அந்த ஏழைக்கு 10 பைசாங்கிறது இருக்குது. உனக்கு 10 பைசா ஒன்றும் இல்லை, அந்த ஏழைக்கு 10 பைசாங்கிறது அதிகம். ஏழைக்கு வரி விதிக்கிற எந்த இதையும் என்கிட்ட கொண்டு வராதிங்க. என்ன ஏழைகளை நேசித்தார், அப்படித்தான் இருக்கணும். ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவன் கண்ணை மூடிக்கிட்டு எவனுக்கு வருது வரி போகுது, எவனுக்கு இது போகுது எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு வரி விதிச்சுட்டு போனீங்கன்னா எத்தனை பேர் போராட்டம் நடத்துகிறாங்க. வாடகைக்கு வரி முன்னாடி என்னமோ 20 லட்சம் இருந்தால் தான் வாடகைக்கு மேலே இருந்தால் தான் வரின்னு, இப்போ கடைகள் இது எல்லாத்துக்கும் 18% வரி. 10,000 ரூபா வாடகை கொடுக்குற ஒரு கடைக்காரன் 1800 ரூபா ஜிஎஸ்டி கட்டணும். பல நடுத்தரமெல்லாம் மூடுறான் கடையை. அப்போ ஏழைகளை குறிவைத்துத்தானே இந்த அரசாங்கம் இதை எடுக்குது. இதற்கு உடந்தை மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் ஒன்றுமே மூச்சு விடாமல் நம்மளை காக்க வேண்டிய மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் மூச்சு விடாமல் 2 பேரும் திருட்டுத்தனமாக பேசிட்டு மக்கள் மீது வரியை விதித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படி அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்தார் 10 ஆண்டு காலமாக. வரி என்பதை அதிகமாக விதிக்காமல் நடுத்தர மக்களுக்கு கூட அதிக வரி விதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவன்தான் அப்படிப்பட்ட தலைவன் தான் இந்த நாட்டுக்கு தேவை. ஏழைகளை யோசிப்பவன் தான் உண்மையான தலைவன். சரி, கடைசி இது முடிஞ்சது. அடுத்த பிரச்சனை வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சத்துணவு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போய் உடல்நலம் சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த உடனே 85க்கு அப்புறம் 86 எம்ஜிஆர்கிட்ட போனாங்க. சத்துணவு இனிமேல் நடத்த முடியாது அப்படின்னாங்க. ஏன் நடத்த முடியாது? செலவு அதிகமாகி கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு, வரவு கம்மியாக இருக்குது, அரசாங்கம் கடனில் இருக்குது, சத்துணவுக்கு இன்னும் 100கணக்கான கோடி பணம் தேவை. அப்போ 100கணக்கான கோடி, அந்த பணம் வரி விதித்தால் தான் முடியும்.
அதனால் வரியை நீங்கள் அதிக வரி விதித்தால் தான் இனிமேல் சத்துணவை நடத்த முடியும் அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியை சொன்னாங்க. மற்ற ஆளுங்களாக இருந்தால் உடனே அதை விட அதில் ஒரு இப்போ இருக்கிற ஆள் இருந்தால் அதில் ஒரு ஜிஎஸ்டியை போடு, இதில் ஒரு இதை போடு. ஜிஎஸ்டிங்கிறது இப்போ எப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ பாப்கார்ன் வரி வச்சுட்டாங்க. அது 3 வகை. சாதாரணமாக பாக்கெட்டில் போடாமல் இருக்கிறது 5%, பாக்கெட்டில் போட்டால் இது 12%, அதுக்கப்புறம் இன்னொரு வகை அதுக்கு 18%. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஜிஎஸ்டி நாங்களாக போடுறோம். அது இந்த கவுன்சில் வேணும், முட்டாளில் நாங்கள்லாம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் இருக்கா? அமெரிக்காக்காரனும் ரஷ்யாக்காரனுமா அந்த ஜிஎஸ்டியில் இருக்கான். மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் கூட்டாளிகளாக சேர்ந்துக்கிட்டு, கூட்டு களவாணிகளாக சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் தான் போகுது. முட்டாள்தனமான ஒரு விவாதம் இல்லையா இது? போட்டாங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க, 5%, 10, 12, 18 3ஐயுமே கொடுக்க போகிறவன் சாப்பிட்றவன் தானே கொடுக்குறான். எல்லாத்துக்குமே இட்லி 20%ன்னு போட்டாங்க, 5%ன்னு இப்போ தான் எதிர்ப்பு வந்தவொன்னே குறைச்சிருக்காங்க. இப்படி ஒரு அரசாங்கத்தை எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை. எந்த உலகத்திலேயே எந்த ஒரு அரசாங்கத்திலேயாவது 28% வரி இருக்கா பாருங்கள். ஜிஎஸ்டிங்கிறது கொடுமையான விஷயம். போடுங்க, பணக்காரனுக்கு போடுங்க, ஏழைகளுக்கும் சேர்த்து போடுறீங்களே, அதில் தானே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஸோ சத்துணவு பிரச்சனை வந்தது, வரி போடணுன்ட்டாங்க எம்ஜிஆர்கிட்ட. என்ன பண்ணுறதுன்னு கேட்க ஒன்றும் இல்லை. சரி பார்ப்போம், நான் யோசிச்சு உங்களை கூப்பிட்றேன் எங்களை. அப்புறம் ஒரு வாரம் கழித்து எம்ஜிஆர் கூப்பிட்டார். என்னுடைய மந்திரிகள் நிறைய கொள்ளையடிக்கிறதா எனக்கு செய்தி வந்திருக்கு. உளவுத்துறையை கூப்பிட்டார். எந்தெந்த மந்திரி எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான் எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க. உளவுத்துறையிலேருந்து பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அசந்துட்டார். ஏன்னா இவர் மிக மிக அதிகமாக நம்பிய மந்திரிகளே ஒருவருக்கு நெருக்கமாக இருந்தார். ஒரு மந்திரி இன்னும் இருக்கார், அவர் வேறு கட்சியில் இருக்கார். 30 கோடி அடிச்சார், 30 கோடி. இன்னொருத்தர் இன்றைக்கி திமுகவில் மந்திரியாக இருக்கார் ஒருத்தர், அவர் கோடிக்கணக்கான படத்தை அடித்து சிவாஜி கணேசன் கோயம்புத்தூர் இதில் தஞ்சாவூரில் ஒரு தியேட்டரை விலைக்கு பேசுகிறார். இவர் டபுள் மடங்கு விலைக்கு பேசியிருக்கார் தியேட்டரை. உளவுத்துறையிலிருந்து எந்தெந்த மந்திரி எத்தனை 100கணக்கான கோடி அடித்தான்னு வந்தது எல்லாத்தையும் கணக்கு போட்டார். கிட்டத்தட்ட சத்துணவுக்கு தேவையான வரி விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த பணத்தெல்லாம் எடுத்தார். அப்போ ஒவ்வொரு மந்திரியாக கூப்பிட்டார். அவருக்கு நெருக்கமான இந்த மந்திரி இன்றைக்கி வேறு கட்சியில் இருக்கார். 30 கோடி நீங்கள் அடித்து இந்த இதில் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. அசந்து போயிட்டார் அவர். 30 கோடியை கொண்டாந்து கொடுங்க. மந்திரி நினைச்சார், இந்த எம்ஜிஆர் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரா, வேறு யாருக்கும் தெரியாது, பணத்தை கொண்டாந்து கொடுங்கன்னாரு. 30 கோடி பணம் வந்துருச்சு. அதுக்கடுத்தது தியேட்டர். சிவாஜி கணேசனுக்கு ஃபோன் அடித்தார். என்ன நீங்கள் ஏதோ தியேட்டர் வாங்கும்போது எங்கள் மந்திரி வந்துக்கிட்டு இது பண்ணுறாராங்களான்னு கேட்டார். அவர் ஆமான்றார். நீங்களே தியேட்டர் வாங்குங்க, மந்திரியை நான் பார்த்துக்கிறேன். மந்திரியை கூப்பிட்டார். தியேட்டர் விலைக்கு பேசுனீங்களா, அந்த பணத்தை கொண்டாந்து கொடுங்க. நீங்கள் கொள்ளையடிச்சதில் வர பணம் எல்லாம் கொண்டாந்து கொடுங்க. சாக்கு மூட்டையில் பணம் மூட்டை மூட்டையாக கட்டி போய் இதில் இப்போ வச்சு போயிருந்தா கொடுத்தாங்க. ராமாபுரம் தோட்டத்தில் சில முட்டாளுங்க, இந்த திமுககாரன் முட்டாளுங்க, இந்த இன்னும் சில முட்டாளுங்க, மற்ற கட்சிக்கார முட்டாளுங்க என்ன சொல்கிறான், எம்ஜிஆர் சாகும்போது ராமாபுரம் தோட்டத்தில் சாக்கு மூட்டை மூட்டையாக பணம் இருந்ததுன்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், அந்த மூட்டை மூட்டையாக இருந்த பணம் கொள்ளையடித்த பணம். அதை கொண்டு ஆஃபீஸர்களை கூப்பிட்டார், அதிகாரிகளை, மக்களுக்கு வரி போடாதீங்க, இந்த கொள்ளையடித்த பணத்தை பூரா அரசாங்க கருவூலத்தில் சேர்த்து சத்துணவை வெற்றிகரமாக நடத்துங்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, கொள்ளையடித்த பணத்திலேயே மக்களுக்கு வரி போடாமல் சத்துணவு மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. அதற்கப்புறம் இந்த கொள்ளையடித்த பணத்தை என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு தெரிந்தவர்கள், இந்த லைட் பாயாக இருந்தவன், சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவன், யார் ஏழைகளாக இருக்கான், எவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 5 லட்ச ரூபா இவங்க பணத்தில் அவங்களுக்கு கொடுத்தாரு. இப்படித்தான் மக்கள் மீது வரியை போடாமல் கொள்ளையடித்த பணத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்தினார். இதுதான் அரசாங்கம். நாடோடி மண்ணில் ஒரு வசனம் வரும், கேளுங்க.
என்ன சொல்கிறார் என்று, அரசாங்கம் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று என்ன சொல்கிறார் என்று கேளுங்க. விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகிய நீங்கள் வாழத் தெரிந்தவர்களே தவிர ஆளத் தெரிந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டன. மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா? வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா? அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன். பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுதான் அரசாங்கம், இதுதான் அவர் கொண்ட லட்சியம். அதனால தான் இன்னைக்கு வர கும்பிடுறான் ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு வர அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா மக்களை அவர் கஷ்டப்படுத்தலை அப்படிங்கிறது தான். அதனால் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசாங்கம், இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினுக்கெல்லாம் நம்ம புத்தி சொல்ல முடியுமா? கோடி கோடியாக கொள்ளையடித்து வெளிநாட்டில் போய் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களே, எத்தனை ஏழை மக்கள் இருக்கான். அவனுக்கு 1000 ரூபா ரேஷனுக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்த்துட்டு அவன் உனக்கு இருக்குது உனக்கு இல்லைன்னு கணக்கு பார்க்குறீங்களே. ஏழைகளை பற்றி கவலைப்படுறவங்களா நீங்கள்? உங்கள்கிட்ட போய் நீங்கள் எப்படி இப்போ மிகப்பெரிய உலகமாக கோடீஸ்வரர்கள் ஆனவங்கள்ட்ட போய் ஏழையை பற்றி உங்களுக்கு எப்படி ஏழைகளை பற்றி யோசிக்கவே முடியாத? அதனால் பாஜக எவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஆர்டிகல் 370 உங்களுக்கு மாலை போடுறோம். வெளிநாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய முறை அருமையானது. இந்தியா பாதுகாப்புக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முறையும் அருமையான விஷயம், வரவேற்கிறோம். ஆனால் வரி விதிப்பில் உங்களை போன்ற மக்கள் விரோத சக்தி எதுவுமே இருக்க முடியாது. எம்ஜிஆருடைய நினைவு நாளில் எல்லாருக்கும் சொல்கிறேன், மோடி உட்பட, நிர்மலா சீதாராமன் உட்பட எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எம்ஜிஆரை உதாரணமாக எடுத்துக்கங்க. மக்களை வரியை போட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு வரியிலிருந்து எப்படி காப்பாற்றினார், குறிப்பாக ஏழை மக்களை எப்படி காப்பாற்றினார், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். அந்த பாடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எம்ஜிஆர் நினைவு நாளில் இது இந்திய அரசியல்வாதிகளுக்கும் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எம்ஜிஆர் ரசிகர்களுக்காக போடப்பட்ட பதிவுன்னு சொல்கிறத விட மத்திய அரசாங்கத்திற்கும் பாஜக அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் இந்த செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் எம்ஜிஆர் நினைவு நாளில் தமிழக அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ். அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ காணும் உலகம். இன்னும் ஒரு உலகம் உண்டு, நீ காணாதது, நான் கண்டது. கேள். காடு சுற்றுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், உழுவார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள், உண்ண மட்டும் உணவில்லாமல் தவிப்பார்கள். அந்த மாபெரும் கூட்டத்திலே நானும் ஒருவன். இத்துடன் இன்றைய சிறப்பு பதிவு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.